வணக்கம் என் இளைய தலைமுறையே, மாறுவோம் மாற்றுவோம். இன்றைய காணொளியில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால், தமிழ் தேசியத்தின் அடுத்த கட்டம் என்ன? ஒற்றுமையிலையா இல்லை சிதறலிலா? இலங்கை தமிழர்களின் அரசியல் வரலாறு என்பது வெறும் தேர்தல் அரசியலின் வரலாறு அல்ல. அது உரிமைக்கான போராட்டத்தின் வரலாறு. அது அடையாளத்தை பாதுகாக்க மேற்கொள்ளப்பட்ட தியாகங்களின் வரலாறு. அது ஒரு இனத்தின் அரசியல் இருப்பை நிலைநாட்டுவதற்காக பல தலைமுறைகள் செலுத்திய விலையின் வரலாறு. ஆனால் இன்று தமிழ் தேசிய அரசியல் ஒரு முக்கியமான சந்திப்புள்ளியில் நிற்கிறது. அந்த சந்திப்பில் எழும் மிகப்பெரிய கேள்வி ஒன்று மட்டுமே: தமிழர் அரசியல் மீண்டும் ஒற்றுமை அடையுமா என்பதாகும். ஒரு காலத்தில் தமிழ் மக்களின் பெரும்பான்மை அரசியல் குரலாக விளங்கிய தமிழ் தேசிய இயக்கங்கள் இன்று பல பிரிவுகளாக பிரிந்து காணப்படுகின்றன. கருத்து வேறுபாடுகள், தலைமை போட்டிகள், தேர்தல் கணக்குகள் மற்றும் அணுகுமுறை முரண்பாடுகள் காரணமாக பல கட்சிகள் தனித்தனியாக இயங்குகின்றன. இந்த நிலைமை தமிழ் மக்களின் அரசியல் பலத்தை உலக அரங்கில் பலவீனப்படுத்தியிருக்கிறது என்பது பலரின் கருத்தாகும். ஏனெனில் ஒரு இனத்தின் கோரிக்கைகள் பல குரல்களாக பிரிந்து ஒலிக்கும் போது அந்த கோரிக்கையின் அரசியல் வலிமையும் குறைந்து விடுகிறது. அதேவேளை தாயகத்தில் காணப்படும் இந்த பிரிவினைகளுக்கு மாறாக வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களுக்கிடையே தமிழ் தேசிய உணர்வு இன்னும் வலுவாகவே காணப்படுகிறது. உலகில் பல நாடுகளில் செயல்பட்டு வரும் தமிழ் அமைப்புகள், மனித உரிமை இயக்கங்கள், நினைவேந்தல் குழுக்கள் மற்றும் அரசியல் ஆதரவு அமைப்புகள் தொடர்ந்து தமிழர் பிரச்சனைகளை சர்வதேச அரங்கில் எடுத்துச் சென்று வருகின்றன. ஆனால் வெளிநாட்டு அமைப்புகளும் ஒரே கருத்தின் கீழ் இயங்குகின்றனவா என்றால் அதற்கான பதிலும் சிக்கலானதே. பல்வேறு அமைப்புகள் பல்வேறு அணுகுமுறைகளில் செயல்படுகின்றன. சில அமைப்புகள் சர்வதேச நீதியை முன்னிலைப்படுத்துகின்றன. சில அமைப்புகள் தன்னாட்சி கோரிக்கையை வலியுறுத்துகின்றன. இன்னும் சில அமைப்புகள் பொருளாதார மற்றும் சமூக மறுமலர்ச்சியில் கவனம் செலுத்துகின்றன. இதனால் தாயக அரசியலில் காணப்படும் சிதறலின் ஒரு வடிவம் புலம்பெயர் அரசியலிலும் காணப்படுவதாக விமர்சகர்கள் கூறுகின்றனர். ஆயினும் இந்த இரு தரப்புகளுக்கும் இடையில் ஒரு பொதுவான உண்மை இருக்கிறது. அது என்னவென்றால், தமிழ் மக்களின் அடிப்படை அரசியல் கோரிக்கைகளை இன்னும் தீர்க்கப்படவில்லை என்பதே. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான நீதி, காணி மீட்பு, அரசியல் அதிகார பகிர்வு, மனித உரிமை பாதுகாப்பு, வடக்கு கிழக்கில் அரசியல் எதிர்காலம் போன்ற கேள்விகள் இன்னும் பதில் பெறாதவையாகவே உள்ளன. இதனால் இன்று தமிழ் தேசிய அரசியலின் எதிர்காலம் புதிய சிந்தனையை எதிர்பார்க்கிறது. அந்த சிந்தனையின் மையத்தில் ஒற்றுமை இருக்க வேண்டியது அவசியமாகின்றது. ஒற்றுமை என்பது எல்லோருக்கும் ஒரே கட்சியில் இணைய வேண்டும் என்பதல்ல. எல்லோரும் ஒரே கருத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல. மாறாக, கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் இனத்தின் பொதுவான இலக்குகளில் இணைந்து செயல்பட வேண்டும் என்பதே உண்மையான ஒற்றுமை. உலக வரலாற்றில் பல தேசிய இயக்கங்கள் வெற்றி பெற்றதற்கான காரணம் அவர்களின் முழுமையான ஒருமைப்பாடு அல்ல, அவர்களின் குறைந்தபட்ச அரசியல் ஒத்துழைப்பாகும். அதேபோன்று தமிழ் தேசிய அரசியலும் தனது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டுமெனின் தாயக அரசியல் கட்சிகளும் வெளிநாட்டு தமிழ் அமைப்புகளும் பரஸ்பர நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டிய கட்டாயம் உள்ளது. இன்றைய உலகம் ஆயுதங்களின் உலகம் அல்ல, அது கருத்துக்களின் உலகம். இன்று அரசியல் வெற்றி பெறுவது எண்ணிக்கையால் அல்ல, ஒருங்கிணைப்பால், குரல்களின் பெருக்கத்தால் அல்ல, குரல்களின் ஒற்றுமையால். தமிழ் தேசிய அரசியலின் எதிர்காலம் எந்த ஒரு தனிநபரின் கைகளிலும் இல்லை, எந்த ஒரு கட்சியின் கைகளிலும் இல்லை, எந்த ஒரு வெளிநாட்டு அமைப்பின் கைகளிலும் இல்லை. அது உலகமெங்கும் வாழும் தமிழர்களின் கூட்டு அரசியல் முதிர்ச்சியிலும் ஒற்றுமைக்கான விருப்பத்திலும் தங்கியுள்ளது. எனவே இன்று தமிழ் தேசிய அரசியலின் மிகப்பெரிய தேவை புதிய கோஷங்கள் அல்ல, புதிய பிரிவுகளும் அல்ல, புதிய எதிரிகளும் அல்ல. அதற்கு தேவை புதிய ஒற்றுமை. ஏனெனில் வரலாறு மீண்டும் மீண்டும் ஒரு உண்மையை நிரூபித்திருக்கின்றது: ஒற்றுமையாக நிற்கும் மக்கள் தோல்வியடைந்தாலும் மீண்டும் எழுவார்கள். சிதறி நிற்கும் மக்கள் வென்றாலும் நிலைத்து நிற்க முடியாது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க.
என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.